நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம நிறைய வித்தியாசமான கோயில்கள், மர்மம் நிறைந்த கோயில்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில். அந்த வகையில் இன்றைக்கி 24 மணி நேரமும் 365 நாட்களும் இடைவிடாமல் சிறந்தே இருக்கின்ற ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே அமைஞ்சிருக்கிற கோவிலில் 24 மணி நேரமும் 365 நாட்களும் ஒரு கோவில் மட்டும் திறந்து வச்சுருக்காங்க. கிரகணத்து போது கூட இந்த கோவிலை வந்து மூடுறது கிடையாது. அது எங்கே இருக்குது எப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் மிகவும் அசாதாரணமான கோவில் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கனாக்க 2 நிமிஷம் மட்டும்தான் அந்த கோயிலை வந்து மூடுறாங்களாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல் டே இந்த கோயிலை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து எந்த தெய்வத்தை வந்து வணங்குறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச கிருஷ்ணருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிற கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பசிச்சுட்டே இருக்குமா அவருக்கு. 1500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இந்த கோவில் வந்து கேரளா மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் திருவார்பூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது. இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து இருக்கார். இங்கே கிருஷ்ணர் வந்து எப்போதுமே பசிச்சுட்டே இருக்காராம். எனவே இந்த கோவிலை 23 மணி நேரம் 58 நிமிஷம், அதாவது 2 நிமிஷம் மட்டும்தான் நடை வந்து சாத்துறாங்க. 365 நாட்களும் திறந்திருக்கிற ஒரு கோவில். கோயிலோட நடை நான் சொன்ன மாதிரி 2 நிமிடங்கள் மட்டும்தான் வந்து மூடப்படுது. 11:58க்கு மூடி 12 மணி வரைக்கும் வச்சுட்டு 12 மணிக்கெலாம் திருப்பி வந்து நடை வந்து திறந்துருவாங்க. கோவிலில் இன்னொரு தனி சிறப்பும் இருக்கான். கோவில் நடை சாத்த அந்த 2 நிமிஷம் மீண்டும் கோவில் நடை திறக்க தந்திரியோட கையில் ஒரு கோடாரியும் வந்து இருக்கான். கிருஷ்ணரோட பசி சகிச்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு காரணத்தால் கதவு திறக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கோடாரியை கொண்டு கதவை வந்து உடைச்சு திறப்பாங்களாம். அதனால் அந்த கோடாரி கையிலே இருக்குமா. இந்த கோயிலோட புராண கதை பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் வந்து கம்சனை கொன்ன பிறகு ரொம்ப உஷ்ணமாக இருந்தாராம். ரொம்ப கோவத்தோட எல்லையிலே இருந்தாராம். அந்த நிலையில் இருந்த கிருஷ்ணரை வந்து இந்த கோவிலில் மூலவர் சிலை வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க. அந்த கிருஷ்ணர் தான் இந்த கிருஷ்ணர் அப்படின்னு நம்புகிறாங்க. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் மூலவரோட தலையை வந்து முதல்ல வந்து துடைக்கிறாங்க. உலர்த்தி தலையை, குழந்தை இல்லையா, தலை குளிச்சாக்க குழந்தைக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிக்கும் இல்லையா, அதனால் தலையை வந்து உலர்த்தினதுக்கப்புறமா நெய்வேத்தியம் அவருக்கு வந்து கொடுக்கப்படுறது. அதுக்கப்புறமா அவருடைய உடலை வந்து தொடச்சி சுத்தப்படுத்தி எல்லாம் வந்து அலங்காரங்கள்லாம் நடக்குது. இந்த கோவிலில் இன்னொரு தனிச்சிறப்பு அப்படின்னாக்கா, கிரகணத்தை போது கூட இந்த கோவில் வந்து மூடப்படுறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து முன்னாடியெல்லாம் வந்து கிரகணத்தை போது மூடுவாங்க இல்லையா, அப்படி மூடினாக்கா கிருஷ்ணருக்கு வந்து பசி தாங்க மாட்டார் அப்படின்னு இன்றைக்கி மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதுக்கு ஒரு கதையும் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். எல்லா கோவிலும் மாதிரி கிரகணத்தை போது எந்த சுவாமிக்கும் அந்த கோயிலும் வந்து திறக்கப்படுறது கிடையாது. அதே மாதிரி இந்த கோயிலும் மூடி தான் இருந்துதான். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அதை மாதிரி கிரகணத்தை போது நடை வந்து மூடப்பட்ட போது கதவை வந்து திறந்த போது கிருஷ்ணரோட இடுப்பில் போட்டிருந்த ஒட்டியானம் பட்டை வந்து வீழ்ச்சி அடைஞ்சு, அதாவது விழுந்துடுத்தான். அது வரைக்கும் விழாத அந்த ஒட்டியானம் அந்த கதவை மூடும்போது நழுவி விழுந்துதான். அந்த சமயத்தில் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் வந்து அந்த கோவிலுக்கு வந்திருந்தாராம். கிருஷ்ணர் வந்து ரொம்ப பசியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து கதவை சாத்தி பசியை வந்து ஆற்றலை. அதனால் கிருஷ்ணரோட உடல் இழைச்சி அந்த ஒட்டியானம் வந்து கீழே விழுந்துருத்து. அதனால் எப்போதுமே நடை திறந்திருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால அப்போதிலிருந்து எப்போ வந்து கிருஷ்ணரோட ஒட்டியானம் கீழே நழுவி விழுந்ததோ அப்போலேருந்தே கிரகணத்து போது கூட அந்த கோவில் வந்து மூடப்படுறது கிடையாது. கிருஷ்ணரோட தூங்கும் நேரம்னு பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான். 11:58க்கு மூடி 12 மணிக்கு வந்து நடை திறப்பாங்க. அந்த 2 நிமிஷம் மட்டும்தான் தூங்குவாராம். பிரசாதம் பெறாமல் அதே மாதிரி பக்தர்களுக்கு செல்ல அனுமதியே கிடையாதாம். தினமுமே ஆலயத்தில் 11:58க்கு சுவாமி ஆலயத்தை மூடுறதுக்கு முன்னாடி பூசாரி சத்தம் போடுவாராம். இங்கே யாராவது பசியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாராம். பிரசாதம் வழங்குதலில் அனைத்து பக்தர்களும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட நீதியாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கோவிலில் போய் பிரசாதம் வாங்கி சுவைச்சிங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பசியால் வாழ்க்கையில் வாடவே மாட்டீங்களாம். தர்த்தரியம் இருக்கவே இருக்காதான். வாழ்க்கையில் பஞ்சம் என்பதே உங்களுக்கு இருக்காதான். உங்களோட வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உணவு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுமா. அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது. யாருக்காவது வந்து வாழ்க்கையில் வந்து ஐஸ்வர்யம் பெருகணும், உணவுக்காக பரம்பரையாக என் பரம்பரை முழுவதும் உணவு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க
இந்த கோவிலுக்கு போய் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க உணவு பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது. இந்த கோவிலோட முகவரி திருவார்பு கிருஷ்ணா கோவில், திருவார்பு, கோட்டை மாவட்டம், கேரளா மாநிலம். கோவிலோட நடை எந்நேரமும் திறந்திருக்கும். நள்ளிரவு 11:58க்கு மூடி 12 மணிக்கெல்லாம் வந்து திறந்துடுறாங்க. கிருஷ்ணரோட பசியை போக்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு கோவில். இங்கே போய் உணவு அருந்தினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பசி என்பதே இல்லாமல் வந்து போய்விடும். உங்களுக்கு உணவு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக இந்த ஒரு புதுமையான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.